அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. நீண்ட ஆயுள், உடல் ஆரோக்கியம், மன நிம்மதியோடு சகல சௌபாக்கியங்களும் பிரார்த்தம் பெற்று உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறி ஒரு மேம்பட்ட பொருளாதார வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு நான் வணங்குற அந்த ஈஸ்வரனை மனசார வேண்டிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஜோதிட பாடம் அப்படிங்கிற நிகழ்ச்சி நான் நடத்திட்டு இருக்கேன். ஜோதிடத்தில் அடிப்படை பாடங்களை நான் தொடர்ந்து எடுத்துட்ருக்கேன். கிட்டத்தட்ட முக்கியமான அனைத்து பாடங்களும் நான் எடுத்துட்டேன். கிரகங்களின் காரகத்துவம், வீடுகளின் ஆதிபத்தியம், பார்வை அமைப்புகள், தசாபுத்தி அமைப்புகள், கிரக வலிமை, இந்த மாதிரி முக்கியமான எல்லா பாடமும் எடுத்தாச்சு. அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சட்பலம். சட்பலம்னா என்னங்க? சட்பலம்னா ஒரு கிரகம் அந்த ஜாதக கட்டத்தில் எந்த அளவுக்கு வலிமை பொருந்தியதாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். சரிங்களா? அதில் மெத்தட் இதில் எத்தனை விதங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 விதமான சட்பலம் இருக்குது. ஸ்தானபலம், திக்பலம், திரிக்பலம், காலபலம், சேஷ்டாபலம், நைஷர்கிய பலம், இந்த 6 பலங்கள் இருக்குது. இதில் முதலாவது தான் ஸ்தானபலம். இது ஏற்கனவே நான் கிரக வலிமை அப்படிங்கிற பாடத்தில் நான் நடத்தியிருக்கேன். கிரக வலிமை அதாவது என்னென்னா ஆட்சியா, உச்சமா, பகையா, நீச்சமா, இந்த மாதிரி ஒரு கிரகம் எந்த அளவுக்கு ராசி கட்டத்தில் வலிமையோடு இருக்குது அப்படிங்கிற ஸ்தான வலிமை, அது எந்த வீட்டில் அமர்ந்திருக்குது, அந்த வீட்டில் அதற்கு கிடைக்கக்கூடிய அந்த நட்பு, பகை, ஆட்சி, உச்சம், இந்த உறவு நிலைகளை வைத்து அது எந்த அளவுக்கு ஸ்தான வலுவோடு இருக்குது அப்படிங்கிறத நான் இதே ஜோதிட பாடம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நான் கிரகங்களின் ஸ்தான வலிமை அப்படின்னு ஒரு பாடம் நடத்தியிருக்கேன். பிளேலிஸ்ட்டு கூட ஜோதிட பாடம்னே இருக்கும், போய் பாருங்கள். அதில் இதை பற்றி நான் டீட்டெயிலாக நடத்தியிருப்பேன். இதில் இப்போ ஷார்ட்டாக சொல்லியிருந்தேன். ஒரு கிரகம் ஒரு வீட்டில் அந்த ராசி கட்டத்தில் நீச்சம் அடைஞ்சிருக்குதா, அப்போ ஸ்தான வலிமை குறைவு. உச்சம் அடைஞ்சிருக்கா, ஸ்தான வலிமை அதிகம். அந்த மாதிரி அந்த நேரடியான கிரகத்துடைய வலிமையை தான் இங்கே ஃபஸ்ட்டாக நம்ம எடுக்கிறோம் இந்த சட்பலத்தில். சரிங்களா? அதுதான் ஸ்தான வலிமை. ரெண்டாவது திக்பலம். இந்த திக்பலம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா திசைகளின் பலம். ஒவ்வொரு திசையில் ஒவ்வொரு கிரகம் பலம் அடையும். அப்போ நம்ம லக்னத்தை அவங்க கிழக்காக குறிக்கிறாங்க. 1வது வீடு கிழக்கு, 4வது வீடு வடக்கு, 7வது வீடு மேற்கு, 10வது வீடு தெற்கு. இந்த திசைகளை குறிக்கக்கூடிய அந்த வீடுகளில் எந்தெந்த கிரகம் பலம் அடையுது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தான் திக்பலம், திசைகளின் பலம். இதில் லக்னத்தில் யார் திக்பலம் அடைவா? முழுமையான இயற்கை சுபரான குருவும் புதனும் திக்பலத்தை அடைவார்கள். 4ஆம் வீடு, அதில் யார் திக்பலத்தை அடைவாங்க? சுக்கிரனும் சந்திரனும். 7ஆம் இடம், அந்த மேற்கை குறிக்கக்கூடிய இடத்துல சனி திக்பலத்தை அடைவார். அடுத்து 10ஆம் இடம், தெற்கை குறிக்கக்கூடிய இந்த இடத்துல திக்பலத்தை அடையக்கூடியவங்க சூரியனும் செவ்வாயும். இதுதான் திக்பல அமைப்பு. அப்போ ஒரு ஜாதகத்தில் நம்ம ஸ்தான வலிமையை கணக்கிடுவோம். அந்த கிரகம் ஆட்சியா, உச்சமா, நட்பா, பகைவா, நீச்சமா, அதை வச்சு நம்ம அதை கண்டுபிடிப்போம். அடுத்து திசைகளின் பலம். 1வது வீட்டில் அமர்ந்திருக்கா, 4வது வீட்டில் அமர்ந்திருக்கா, 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கா, 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காங்கிறத பொறுத்து இந்த திக்பலத்தை குறிப்போம். அதில் இருந்ததுன்னா அது ஒரு பலம், அந்த கிரகத்துக்கு எக்ஸ்ட்ரா பலம். உதாரணத்துக்கு 10ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் அது திக்பலம். அப்போ திசைகளை குறிக்கக்கூடிய அந்த பலத்தோடு அவர் இருக்கிறாரு, அவர் வலிமை பொருந்தியவராக இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இதில் நிஸ்பலம்னு ஒரு அமைப்பு இருக்குது. அது என்னன்னா இதுக்கு அப்படியே அகேன்ஸ்ட். லக்னத்தில் குருவும் புதனும் திக்பலத்தை அடைவாங்க. அப்படியே நேராக 7ஆம் இடத்துல அவங்க நிஸ்பலத்தை அடைவாங்க. அப்படியே சந்திரனும் சுக்கிரனும் 4ஆம் இடத்துல திக்பலத்தை அடைந்து அப்படியே நேராக 7ஆம் இடமான அந்த 10ஆம் இடத்துல அவங்க நிஸ்பலத்தை அடைவாங்க. அப்படியே சனி 7ஆம் இடத்துல திக்பலமாக இருந்தால் லக்னத்தில் நிஸ்பலத்தை அடைவார். 10ஆம் இடத்துல திக்பலம் அடையக்கூடிய தெற்கு திசையில் திக்பலம் அடையக்கூடிய அந்த சூரியனும் செவ்வாயும் 4ஆம் இடமான வடக்கு திசையில் அவங்க நிஸ்பலம் அப்படிங்கிற அமைப்பில் வலு குறைவாக இருப்பாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? திக்பலம், அந்த நிஸ்பலம், இது ஒரு விதமான பலம். அதுக்கப்புறம் 3வது திரிக்பலம். திரிக்பலம்னா திருஷ்டி பலம், பார்வை. அந்த பார்வை அமைப்புகளை பற்றி நான் கிரகங்களின் பார்வைன்னு ஒரு வகுப்பு எடுத்திருக்கேன், டீட்டெயிலாக எடுத்திருப்பேன். சரிங்களா? இப்போ குருவுடைய பார்வை நன்மை தரக்கூடிய பார்வை. ஏன்னா ஒரு இயற்கை சுபர். இதெல்லாம் ஆதிபத்திய சுபர் பார்வை, இயற்கை சுபர் பார்வைன்னு 2 விதத்தில் எடுத்துக்கிடணும். குரு இயற்கை சுபர் பார்வை. இயற்கை சுபராக இருக்கிற கிரகங்களுடைய பார்வை படுறது நல்லது, இது திரிக்பலம், நல்லது. அப்போ இயற்கை பாவிகளுடைய அந்த சனி, செவ்வாய், இவங்களுடைய பார்வைகள் படக்கூடிய அமைப்புகள் கெட்டது தான், இது நல்லது கிடையாது. அதே நேரத்தில் ஆதிபத்திய சுபர், ஆதிபத்திய அசுபர், இந்த மாதிரி அந்த திரிக்பல பார்வையை நான் டீட்டெயிலாக எடுத்திருக்கேன் கிரகங்களின் பார்வைங்கிற அமைப்பில். அதை படிச்சுக்கோங்க. இந்த பலம் முக்கியமான பலம்.
இனிமேல் மீதி ஒரு 3 பலம் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா காலபலம், சேஷ்டாபலம், நைஷர்கிய பலம், இந்த 3 சேர்த்து அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் கிடையாது. இந்த நான் சொல்லி கொடுத்தேன்ல, கிரகங்களின் ஸ்தான பலம், திக்பலம், திக்பலம், இந்த 3 வச்சே 90% பலன்களை உறுதிப்படுத்தி விட முடியும். இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன் ஒரு சப்ஜெக்ட் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இந்த இதை தனித்தனியாகவும் நடத்த முடியும், பெரிய லெவலாக போகும். நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லித்தரேன், எப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நான் சொல்லித்தரேன், புரிஞ்சுக்கோங்க. இந்த கால பலம் அப்படின்னா அதுவும் ஒரு 6 விதமாக பிரிப்பாங்க. கால பலம்னு ஒன்று இரவுல வலிமையோடு உள்ள கிரகங்கள், பகலில் வலிமையோடு உள்ள கிரகங்கள், அதோடு நிப்பாட்டிக்கிடாம அதையும் ஒரு 6 விதமாக பிரிச்சிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நதோனத பலம் அப்படின்னா பகல் இரவு. நான் சொன்னேன்ல, பகல் இரவு. அதில் சூரியனும் குருவும் சுக்கிரனும் பகலில் வலிமையாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் சந்திரன், செவ்வாய், சனி, இவங்க 3 பேரும் இரவுல மட்டும் வலிமையோடு உள்ள கிரகங்கள். அதுக்கப்புறம் புதன், அவர் எப்போதும் வலிமையான கிரகம். இது ஒரு வலிமை. இந்த கால பலம் இருக்குல்ல, அதில் ஒரு பலம் நதோனத பலம், அதில் உள்ள ஒரு வலிமை. இந்த கால பலத்திலேயே 6 இருக்கும். நான் என்ன சொல்லிட்டேன், இந்த கால பலம், சேஷ்டா பலம், நைஷர்கிய பலம், இந்த 3 சேர்த்து ஒரு 10% பலன் தான் சொல்லியிருக்கேன். அப்போ கால பலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 6 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் முக்கியம் இல்லை, தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான், சரிங்களா? தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பகல் டைமில் பிறந்திருக்கு, அப்போ அவங்களுடைய ஜாதகத்தில் சூரியன், குரு, சுக்கிரனுக்கு எக்ஸ்ட்ரா மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. புரிஞ்சுதா? 10% தான் பலன், 3ஐயும் சேர்த்து. அதில் அந்த 3ல் 1 இந்த கால பலத்தில் 6 பலத்தில் இது 1. புரிஞ்சுதுங்களா? அப்போ எந்த அளவுக்கு குறைவான மதிப்பெண்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஷ பலம், கிருஷ்ணபட்சம், அதுக்கப்புறம் சுக்லபட்சம், தேய்பிரை, வளர்பிறை. இந்த மாதிரி தேய்பிரையில் பிறந்திருக்காங்களா, வளர்பிறை பிறந்திருக்காங்களாங்கிறத பொறுத்து கிரகத்துக்கு நம்ம வலிமையை தீர்மானிக்கக்கூடியது இந்த பக்ஷ பலம். 3வது திரிபாக பலம். இந்த திரிபாக பலம்னா பகலை 3 பிரிவாகவும் இரவை 3 பிரிவாகவும் பிரித்து அதில் எந்தெந்த பகுதியில் என்னென்ன கிரகம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இவங்க சில பலங்களை தீர்மானிக்கிறாங்க. இதை நான் படம் வடிவில் நான் கொடுக்குறேன். அதை கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படம் வடிவில் முடிஞ்சால் கொடுக்குறேன். அந்த இதை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இந்த பலன் இப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வருஷ, மாஷ, தின, ஹோரா பலம். எந்த வருஷம் பிறந்திருக்கீங்க, அந்த வருஷத்துக்குரிய கிரகம் எது, எந்த மாதம் பிறந்திருக்கீங்க. உதாரணத்துக்கு இப்போ பங்குனி மாதம் பிறந்தீங்கன்னா அது குருவுடைய ஆதிக்கத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ சித்திரை மாதம் இல்லை, அது சூரியனுடைய ஆதிக்கம். இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு கிரகம் உண்டு. புரியுதுங்களா? அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதன் அடிப்படையில் தான் நம்ம அந்த லக்னத்தையே முடிவு பண்ணுவோம். அதாவது மேஷம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம். சித்திரை மாதத்தில் ஒருத்தங்க பிறந்தாங்களே, அவங்களுக்கு ஸ்டார்டிங் புள்ளி மேஷத்தில் இருந்து தான் ஆரம்பிக்கும். அந்த 1வது தேதியில் பிறந்தா 0 டிகிரியில் ஆரம்பிக்கும். 2ஆம் தேதி பிறந்தா 1 டிகிரி. இந்த மாதிரி அந்த டிகிரியுடைய ஆரம்ப புள்ளி நம்ம பிறந்தது, சரிங்களா? அந்த காலையில் சூரிய உதயம் அதில் தான் ஆரம்பிக்கும். நம்ம பிறந்ததில் சூரிய உதயம் அந்த புள்ளியில் தான் ஆரம்பிக்கும். அதை வச்சு தான் அந்த லக்னம் 2 மணி நேரம் அந்த புள்ளியை தீர்மானிக்கிற அமைப்புகள் அது வரும். அதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். அதுதான் வருஷ, மாஷ, தின, ஹோரா பலம். தினம் இது எல்லாத்துக்கும் தெரியும். திங்கள்னா சந்திரன், செவ்வாய்னா செவ்வாய், புதன்னா புதன், குருனா வியாழன், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தெரியும்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோரா அதிபதி. ஒரு நாளைக்கு அந்த ஹோரைகள்லாம் உண்டு இல்லை, அந்த ஹோரைகளுக்கும் எந்த கிரகம் வருது, இவங்க பிறந்தது எந்த ஹோரை, அந்த அதிபதி, இதை வைத்தும் கொஞ்சம் மதிப்பெண்களை கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அயன பலம், தட்சிணாயனம், உத்தராயணம், அந்த சூரியனுடைய இது இருக்குதுல்ல, அதை வச்சு அந்த அயன பலத்தையும் கணக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் யுத்த பலம். இந்த யுத்த பலம்னா கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று நெருங்கி இருக்கும் பொழுது இதில் யுத்தம் நடக்குது, எந்த கிரகம் வெற்றி பெற்றது, எந்த கிரகம் தோல்வி அடைஞ்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு பலத்தை எடுப்பாங்க. இது இந்த கால பலத்தில் வரும். அப்போ கால பலத்தில் உள்ள 6 பலத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க, இதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சேஷ்டா பலம். இந்த சேஷ்டா பலங்கிறது இயக்கம் தொடர்பானது. அந்த கிரகம் வக்ரமாக இருக்குதா, வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுச்சா, மறுபடியும் இயல்பான நிலைக்கு வந்துடுச்சா, மந்தமாக சுத்துதா, இதே மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. இதை வச்சு அதுக்கு வக்ரம், அணுவக்ரம், நேர்கதி, வக்ரம் நிவர்த்தியாகி நேராக போகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடிலம், நேர்கதியில் மாறுபட்ட நிலை. அதுக்கப்புறம் மந்தம், மெதுவான இயக்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்தத்தரம், மந்தத்தை விட வேறுபட்ட நிலை. அதுக்கப்புறம் சீக்கிரம், வேகமாக சுற்றக்கூடிய நிலை. இதை பற்றி கிரகங்களுடைய சுழற்சி வேகத்தை வைத்து கணிக்கக்கூடியது சேஷ்டா பலம். தெரிஞ்சுக்கோங்க. இதில் வக்ரம் மட்டும் நம்ம எடுக்கக்கூடாது, கிரக இயக்கத்தை வைத்து கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பெண். அதில் வக்ரம் மேஜர் ரோல் பிளே பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. கடைசியாக நைஷர்கிய பலம். இந்த நைஷர்கிய பலம்னா ஒவ்வொரு கிரகமும் இயற்கையாகவே வலிமையானது
அப்படின்னு கருதப்பட்டிருக்குது. அதன் அடிப்படையில் மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. இதையும் நான் படம் வடிவில் விளக்குறேன், சரிங்களா? படம் வடிவில் விளக்குனா உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். அப்போ அதில் சூரியன் தான் இருக்கிறதுலே வலிமையான கிரகமாக வந்து கொடுத்துருக்காங்க. சூரியனை விட சந்திரன் சற்று குறைவான, இல்லைன்னா ரிவர்ஸில் சொல்லிடுறேன், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். சனி வலிமையானவர், சனியை விட செவ்வாய் வலிமையானவர், செவ்வாயை விட புதன் வலிமையானவர், புதனை விட குரு வலிமையானவர், குருவை விட சுக்கிரன் வலிமையானவர், சுக்கிரனை விட சந்திரன் வலிமையானவர், சந்திரனை விட சூரியன் வலிமையானவர். இதுதான் நைசர்கிய பலம், கிரகத்துக்கு இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய பலம். இது வந்து மதிப்பெண்கள்லாம் இருக்குது, நான் ஃபோட்டோவில் போடுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். இந்த பாடம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க, நான் அதை தான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். 90% பலன்கள் கிரக வலிமை, அந்த கிரகத்துடைய ஸ்தான பலம், திக் பலம், திசைகளின் பலம், திரிக் பலம், பார்வை பலம், இதுலேயே அடங்கிடும். மீதி 10% தான் இத்தனை விஷயங்கள். தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? டீப்பாக நடத்தணும்னு அவசியம் இல்லை. நடத்தணும்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள், எந்த பலத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுங்கள். நான் வந்து டீட்டெயிலாக ஒரு தனி கிளாஸஸ் வேணால் நடத்த முடிஞ்சதுன்னா நான் நடத்துகிறேன், சரிங்களா? இப்போ ஸ்தான பலம்னா என்னது? இடம், அந்த கிரகம் எந்த இடத்துல அமர்ந்திருக்குது அது ரிலேட்டடான பலம். திக் பலம்னா என்னது? திசைகளை குறிக்கக்கூடிய பலம். கால பலம், நேரத்தை அடிப்படையிலான பலம். சேஷ்டா பலம், கிரகங்களின் இயக்கம் அடிப்படையிலான பலம். நைசர்கிய பலம், இயற்கையான வலிமை தரக்கூடிய பலம். திரிக் பலம், பார்வை பலம். இவ்வளவு தாங்க. இதுதான் ஷட்பல அமைப்புகள். புரிஞ்சுதுங்களா? இந்த சட்பலத்தை வச்சு தான் ஒரு கிரகம் எந்த அளவுக்கு வலிமையோடு இருக்குது. நல்லது செய்துன்னு எடுக்கக்கூடாது, புரிஞ்சுதுங்களா? வலிமையோடு இருக்குது. அந்த கிரகம் எந்த அளவுக்கு வலிமையோடு இருக்குதுங்கிறதுக்காண்டி இந்த ஒரு விஷயத்த வச்சுருக்காங்க. ஒரு கிரகம் உங்களுக்கு நல்லது செய்கிற கிரகம் தான். குறிப்பாக வந்து நீங்கள் சுக்கிரனே எடுத்துக்கோங்க, உங்களுக்கு சனியுடைய லக்னங்களுக்கு நல்லது செய்கிறவர் தான். நான் சொன்ன இந்த 6 பலத்தில் அவர் அந்த ஸ்தான பலத்துலேயும் நீச்சமாயிட்டார், திக்பலமாகவும் இல்லை. அவர் அந்த திக்பலத்தில் நிஸ்பலம்ங்கிற அமைப்பில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பகலில் பிறக்கணும்னு சொல்லி கொடுத்தாலும் இல்லை, பார்வை பலத்தை வந்துடும்னா பார்வை பலம் போது சனியுடைய தொடர்பை பெறுறாரு, ஒரு சனி செவ்வாய் தொடர்பை பெற்றிருக்காரு, ஒரு ராகுவோட அமாவாசை சந்திரனோட இணைஞ்சிருக்காரு. இந்த மாதிரிலாம் வச்சுக்கோங்க. அப்போ எந்த விதத்துலையும் அவருக்கு நன்மை இல்லை. அப்போ குறைச்சிக்கிட்டே வரணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இதன் அடிப்படையில் தான் அந்த கிரகம் அப்போ நல்லது செய்ய தயாராக இல்லை. லக்னத்துக்கு யோகர் தான், வலிமையோடு இல்லையே. இப்போ லக்னத்துக்கு அவயோகர் இந்த மாதிரி வலிமையோடு இல்லாமல் அப்போ கெடுதல் கிடையாதுன்னு எடுத்துடக்கூடாது. கெடுதலை அதிகமாக செஞ்சுருவாங்க, புரியுதுங்களா? வலிமை இல்லைங்கிறதுனால கெடுதல் இல்லைன்னு எடுத்துடக்கூடாது. உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடியவன் ஸ்டெடியான மனநிலைமையில இல்லைன்னு எடுத்துக்கிடணும். இதை 2 விதமாக நான் சொல்லித்தரேன். கிரகங்கள் நட்பாக இருக்கிறாங்களா, உடல் வலிமையில் நம்ம முடிவு பண்ணணும். உங்களுடைய ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கான், செல்வ நிலை உடல்நிலையில் ஒப்பிடணும். செல்வ நிலை இருந்தால் பணத்தில் ஹெல்ப் பண்ணுவான், உடல் நிலையில் இருந்தால் உடலில் ஹெல்ப் பண்ணுவான். இந்த மாதிரி பாசிட்டிவாக எடுத்துக்கிடணும். ஒரு நல்ல கிரகம் வலுவோடு உள்ளதை உடல் வலிமையோடு செல்வ வலிமையோடு கம்பேர் பண்ணணும். ஏன்னா செல்வ நிலை இருந்தால் கேட்டோன்னே பைசா கிடைக்கும், உடல் வலிமையில் இருந்தால் உடல் உழைப்பால் ஹெல்ப் பண்ண முடியும். ஒரு சண்டை நடக்குன்னா உங்களை தற்காத்துக்குள்ள அவன் வந்து நிற்பான், சரிங்களா? இதுதான் ப்ளஸ். நண்பர்கள், அவர் உடல் வலிமையில் இல்லை, அவர் செல்வ நிலைமையில் இல்லை. நண்பர் தான் ஹெல்ப் பண்ணணும், உதவி பண்ண எல்லாம் ஆசை இருக்குது, அவனாலே முடியாதவன் எப்படி ஹெல்ப் பண்ணுவான்? அப்போ நட்பு, இதை வந்து நம்ம இப்படி எடுத்துக்கணும். நட்பு கிரகங்களை, பகை கிரகங்கள். அதே மாதிரி உடல் நிலைமையில கொண்டு வரக்கூடாது, மனநிலைமையில கொண்டு வரணும். அவங்க நான் சொன்ன பலத்தோட எல்லா பலத்தோடையும் அவங்க இருந்தாங்கன்னா அவங்க ஸ்டெடி மைண்டடாக இருக்காங்க. உங்களுக்கு தீமை செய்கிறவங்க தான் தீமை தான் செய்வாங்க, இருந்தாலும் அங்கே ஸ்டெடி மைண்டடோடு இருக்கிறதுக்கும் நான் சொன்ன பாவத்துவ அமைப்புகள் அதிகமாகும் பொழுது அவங்க தண்ணி அடித்த மனநிலைமையில் ஸ்டெடி மைண்டு இல்லை. அப்போ அவங்க என்னன்னாலும் செய்ய தயாராக இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிடணும், புரியுதுங்களா? அந்த மாதிரி மனநிலைமையையும் உடல் நிலைமையும் வச்சு மேட்ச் பண்ணி தான் முடிவு பண்ணணும். அந்த கிரகம் வலிமையோடு இருக்குது, உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் ஸ்தான வலிமையோடு இருக்குது, அப்போ உடல் வலிமையோடு இருக்கிறான். ஒரு நல்ல பார்வை இல்லை, நல்ல பார்வை இருக்குது, ஸ்டெடி மைண்டடாக இருக்கான். நல்ல பார்வை இல்லை, கெட்ட பார்வை இருக்குது, அப்போ அவன் வந்து மனநிலைமை மாறிடுச்சு, அவன் குடிகாரன். ஸ்ட்ராங்காகவும் இருக்கான், குடிகாரனாக இருக்கான், பெரிய ஆபத்து. இந்த மாதிரி உணர்வுகள் பூர்வமாகத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அந்த அடிப்படையில் இதில் பகலில் பிறந்ததா இரவில் பிறந்ததா, அதுக்கப்புறம் இந்த அயன பலம் சேஷ்ட பலம் எல்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து வரிசையாக சொல்லி கொடுத்துருக்கேன். கடைசியாக சொன்ன சொன்ன 3 தான் முக்கியம், கடைசியாக சொன்ன 3 முக்கியம். கடைசியாக உள்ள 3 சேர்த்து ஒரு 10% தான் பலன் வரும். அதுலேயும் ஒவ்வொன்றுக்கும் ஒரே இதில் முடிச்சிடாமல் அதில் வந்து உள்ளுக்குள்ளே போய் பலன் எடுக்கிறதுக்கு நிறைய மெத்தடுகள் இருக்குது. அத்தனை மெத்தடுகளும் உங்களுக்கு தேவை இல்லை அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. சரி, நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இன்றைக்கி இந்த பாடத்தை வந்து நான் நடத்தியிருக்கேன். என்னுடைய நேரடி மாணவர்களுக்கு நான் இதே யூடியூப்பில் வந்து இதே மாதிரி பேசிக்கான பாடம்லாம் எடுக்காமல்
உண்மையான ஜாதகங்களை போட்டு பலன் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எல்லாத்தையும் பொது வெளியில் நான் இலவசமாக கற்றுக் கொடுத்துட முடியாது. அதனால் ப்ரைஸ் 299 மந்த்லி. அதில் உண்மை ஜாதகத்தை போட்டு எப்படி பலன், அது வந்து செய்முறை பயிற்சி மாதிரி தான். இப்போ நீங்கள் கற்றுக்குறீங்க, அதுக்கப்புறம் லேபில் போய் வேலை பார்க்குறீங்களோ அதே மாதிரி அது ஒரு செய்முறை பயிற்சி மாதிரி. ஒரு ஜாதகத்தை போட்டு எப்படிலாம் நான் பலன் சொன்னேன், எந்தெந்த தசாபுத்தியில் என்ன நடந்தது அப்படின்னு நிகழ்வுகளோடு மேட்ச் பண்ணும்பொழுது நீங்கள் கற்றுக்கிறது இதை விட அதில் அதிகமான விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. பொது வழியில் சொல்லிக் கொடுக்க முடியாத நுட்பமான விதிகள்லாம் எப்படி பலன் எடுக்கிறோம் அப்படிலாம் நான் சொல்லிக் கொடுப்பேன். உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா தாராளமாக போய் ஜாயின் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வாரம் புதன்கிழமை காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய அந்த ஜோதிட பாடம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓம் நமச்சிவாயா.